ஏங்க எங்க இருக்கீங்க? இங்கதாம்மா ஒரு சின்ன வேலை அதான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன வேலை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாரு. அந்த உதவ கையோட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. பொங்கல் பரிசு 3000 கொடுக்குறாங்க, அதை கூட வந்து வாங்கி தர மாட்டீங்களா? இங்க வந்து பாருங்க, ரேஷன் கடையில ஆம்பளைங்க சைடுல கூட்டமே இல்ல. டக்குனு கிளம்பி வாங்க. அவ்வளவுதாம்மா, கிளம்பிட்டுமா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். 4 பேருக்கு மேல கூப்பிட்டு இப்ப 40 பேர் வந்துட்டாங்க. முதல்ல போய் பொங்கல் பரிசு வாங்குங்க. ஐயோ அவ்வளவுதான் போய் நான் நீ வீட்டுக்கு போமா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. நீயே பொங்கல் காசு வாங்க வந்துட்டியா? இல்லடா, ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்திருக்கேன். ஏங்க அவங்க பேர் அனுப்புறீங்க? நான் எங்க அவங்ககிட்ட இறன்றேன். அவன் என்ன எங்க பண்றான்? டியூட்டியா இங்கதான் பெரிய மிலிட்டரி டியூட்டி போறாரே. அவங்க பேர் பதிய காடை கொடுங்க. இந்தாங்க பொங்கல் பரிசு 3000 தானா? அப்படியே சேர்த்து 2000 எக்ஸ்ட்ரா குடிங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் என்ன ஒருத்தர் மிஷினா வச்சிருக்கேன். கவர்மெண்ட் கொடுக்கறது தான் நான் கொடுக்க முடியும். என்னால தமாசா பேசுன சலிச்சுக்கிறீங்க. ஏங்க கையில விடுவீங்க, அப்ப இந்த கையில வைக்கிறேன். இந்த கையில இவ்வளவு மாட்டதுங்க. அனுப்பிடுங்க. அடுத்தடுத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்கல்ல. ஏடா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தானே வந்துருக்கேன். அப்புறம் எனக்கு காசு தராம அடுத்து கொடுத்தா எப்படி ஏற்றுக்குவாங்க? எனக்கு தெரியாது, எனக்கு காசு கொடுங்க. எங்க கையில விடாம எப்படிங்க தர முடியும்? அது ஏன் பிரச்சனையா? ஓ மிஷின் கம்பெனி என்ன, நீ வேற மிஷின் வச்சு போட வேண்டியதானே? ஐயோ அந்த மிஷின் ப்ராப்பர் இல்லாம கையில இருந்துறேன் எவ்வளவு மாட்டதுங்கிறேன். எப்படி விடாம போவேன்? இப்ப கூட செல்போன் நம்பர் கையில வச்சு தான் ஓபன் பண்றேன். அதெல்லாம் உங்களுக்கு உன் மிஷின் விடுவியா? ஐயோ ஒரே மிஷின்ல கூட மாட்டுறான். ஒரே அதோட ஓகே கொடுத்தா தான் நாச்சு கொடுக்க முடியும். இவனை பண்றதான் நாளைக்கு வாங்குறலாம். ஐயோ அதெல்லாம் முடியாதியா. எனக்கு நீ முதல்ல காசு கொடு, நான் வேணா நாளைக்கு கூட வந்து ஒரு அடி கைரேகை வைக்கிறேன். அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. கைரேகை வச்சா நான் கொடுக்க முடியும். ஏன்னா புரிஞ்சுக்குங்க, வெளியே பொண்டாட்டி இருக்கா. நேத்தே பக்கத்து வீட்டுக்காரங்க காசு வாங்கி வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் காசு இல்லாம போனா என்ன பொழந்துருவாங்க. நான் காசை கொடுத்துடுங்க, நான் வந்து நாளைக்கு கைரேகை வைக்கிறேங்கிறேன். உடனே அவர் நம்பூர்கார தான் கைரேகை விடணும், காசு கொடுத்துட்டு நாளைக்கு பேசிக்கலாம். ஏய் நீ வேற சாயந்தரம் போய் நீ கணக்கு எடுப்போம், நான் தான் கணக்கு கட்டணும். அப்படின்னா தந்துட முடியாதுங்க. ஏங்க ஓவரா பண்றீங்க. அதை பாருங்க, என் ஊருக்காரன் தான் சொல்றான், அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்க வெளியே எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. கொடுங்க. எங்க போனாலும் சாயந்தரம் நம்மளோட தான் வந்தா காசு கொடுத்துட்டு பேசிக்கலாம். ஐயோ சரி இந்தாங்க உங்க பரிசு. நாளைக்கு மறக்காம அந்த வேற வச்சுட்டு போயிருங்க. பா என்னப்பா இவ்வளவு சலிச்சிட்டு கொடுக்குறா? ஏதோ வாங்க வீட்டு பொருள் எடுத்து கொடுக்குற மாதிரி. கவர்மெண்ட் பொருள் தான் எடுத்து கொடுக்குற. கவர்மெண்டே சும்மா கொடுத்தாலும் இவ்வளவு பிகு பண்ணிட்டு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் தரமாட்டேன்னு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏங்க ஒரு காசை வாங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? ஏன் பேச மாட்டேன்? உள்ள அவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணி வாங்கிட்டு வரேன், நீ என்ன சாதாரணமா கேட்கற? கவர்மெண்ட் சும்மா தர காசை வாங்கி தரதுக்கே உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீ எல்லாம் அப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். போ.